வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் பனிப்பொழிவு சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் சுமத்ராவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட இடத்தில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வருகிற நாட்களில் பிப்ரவரி 17, 18, 19 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதிய நேரங்களில் லேசான மேகங்கள் கருமேகங்கள் சூழ்ந்தாலும் மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை. கடலோரங்களில் மதிய நேரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்தாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மதியத்துக்கு பிறகு தெளிவான வானமாக வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். மேலும் வருகிற நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது இப்போதைக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வரும் நாட்களில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. பனிப்பொழிவு என்பது வருகிற நாட்களில் பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக பனிப்பொழிவு விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 21ஆம் தேதி சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு வரும் என்பதால் வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிலுக்கு இடையே வெப்பச்சலன மழையும் படிப்படியாக சற்று கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிப்ரவரி 19ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு பிறகு முன்னேறி வந்து பிப்ரவரி 26ஆம் தேதி இலங்கைக்கு மழை கொடுக்கும் விதமாக அமைய இருக்கிறது. பிப்ரவரி 27ஆம் தேதி மாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமைய இருக்கிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 28, மார்ச் 1, 2 தேதிகளில் தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு கர்நாடகாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பிப்ரவரி 21, 22, 23, 24 தேதிகளில் இரு காற்று இணைவின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தெற்கு கேரளா வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் நீலகிரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் பனிப்பொழிவு சற்று குறைந்து காணப்பட்டாலும் பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக பனிப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்து படிப்படியாக பனிப்பொழிவு விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது. அதிகபட்சம் 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் தரைக்காற்றும் சற்று குறைந்தே காணப்படுகிறது. அதிகபட்சம் 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு லேசான காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வட மாவட்டங்களுக்கு வெயில் சற்று சுட்டரிக்கவே வாய்ப்புள்ளது. மேலும் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.